Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு. நான் ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முள்ளங்கிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். பருப்பு கூடவே பாதி வெங்காயம், பாதி தக்காளி, கேரட்டு, முள்ளங்கிலாம் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறது சாம்பார் தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்தாலும் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் பொருள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டும் முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கணும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துருக்கேன். நல்லா சாம்பார் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.